நான் ஒன்னு சொல்லட்டுமா, நம்ம எனர்ஜி எப்படி தெரியுமா வேஸ்ட் ஆகுது? எனக்கு தெரியல, குர்ஆன்ல ரொம்ப கடுமையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தப்பு, ஒரு குற்றம் குர்ஆன்ல பெருசா அதுக்கு தண்டனை உண்டு. நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. புறம் பேசுவது. பேசுறோமா? நான் பேசுறதுல நான் நிறுத்திட்டேன். ஒரு காலத்துல பேசிட்டு இருந்தேன், இப்ப நிறுத்திட்டேன். ஏன் தெரியுமா? புறம் பேசுவதுக்கு பதிலா செத்து போலாங்கிறான் வள்ளுவன். யூ வாண்ட் டு ஹியர் தட் குறள்? புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். செத்து போங்கிறான் புறம் சொல்றதை விட. நான் இப்படி சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில வாய்ப்புகளை பெறுகின்ற பொழுது, அந்த வாய்ப்புகளை நம்மை கடந்து போகின்ற பொழுது, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதா, பயன்படுத்திக் கொள்ள வேண்டாமா, பயன்படுத்திக் கொண்டால் வெற்றியாளர்களாக சாதனையாளர்களாக மாறலாம், இல்லை இந்த வாய்ப்பு இப்பொழுது தள்ளி போகட்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்கின்ற நிதானம் வல்லமையில் சேரும். இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், தவறு செய்யாமல் எல்லாம் உங்களால் இருக்க முடியாது, செய்யுங்கள். அது குற்றம் என்று எப்பொழுது புரிகிறதோ விட்டுவிடுங்கள், அவ்வளவுதான். ஒரு நிலை